வணக்கம். நம்ம இப்போது செகண்ட் லெசன் பார்க்கலாம். 8th செகண்ட் லெசன் பார்க்கலாம். சரியா? செகண்ட் யூனிட்டோடைய ஃபர்ஸ்ட் லெசன் பார்க்குறோம். ஓடை. சரியா? ஓடை. ஓடைனாலே வாணிதாசன் கேட்டிருக்காங்க. ஓடை என்னது? வாணிதாசன். ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும், பாட இந்த ஓடை எந்த பள்ளி சென்று பயின்றதோடி. அதாவது நீரோடையில் நீந்தி விளையாட மனம் எப்படி இருக்குது? ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அந்த கற்கள் அது உருண்டு தவழ்ந்து நெளிந்து அப்படி செல்லக்கூடிய அந்த ஓடையில் என்னது? நீந்தி விளையாடணுன்னே மனம் ஆர்வமாக இருக்குது. ஏடு போதான் இதன் கவிக்கார் ஈடு செய்ய போராரடி. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சலசல அப்படின்னு சொல்லிட்டு ஒலி எழுப்பிய மாதிரி ஓடுது, அப்படி இல்லை? அப்போ அப்படி ஒலி எழுப்பியபடி ஓடுவதற்கு ஏதாவது பள்ளியில் போய் இது படிச்சுச்சா? அப்படி இல்லைன்னா நூல்களில் வர்ணித்து சொல்லக்கூடிய முடியாத இதனுடைய அழகுக்கு இணையாட்டி யாராலும் எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிஞர் வாணிதாசன் கேட்குறாங்க. நெக்ஸ்ட், நன்சை புன்செய்க்கு உணவை ஊட்டி நாட்டு மக்கள் வறுமை ஓட்டி கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி. நன்சை புன்சை நிலங்களுக்கு என்ன பண்ணுது? இதுதான் நீர்வளம் தருது. பயிர்களை என்ன பண்ணுது? செழிக்க செய்கிறது. அந்த விளைந்த பயிர்கள் யாருக்கு உதவுது? நாட்டினுடைய வறுமையை போக்குது. கொஞ்சி மகிழக்கூடிய அந்த அலைகளால் அது என்னது? கரையை மோதுது. இது என்ன பண்ணுது? குளிர்ந்த புல்லுக்கு, குளிர்ச்சி தரக்கூடிய புல்களுக்கும் என்னது? இன்பம் சேர்க்குது. நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீள் உழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர்கள் வெட்கப்படுற மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா, இடைவிடாமல் தன்னுடைய உழைப்பை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. எப்படி? இது சிறந்த சொற்களை பேசக்கூடிய ஒரு பெண்கள் பாடக்கூடியதுதான் வள்ளைப்பாட்டு. பெண்கள் பாடும் பாட்டு தான் வள்ளைப்பாட்டு. அதுக்கேற்ற மாதிரி முளவை முழக்குவது போல, ஒரு மத்தளத்தை போல இது என்ன பண்ணுது? ஒரு ஒலி எழுப்பி கொண்டிருக்குது அப்படின்னு யார் சொல்றாங்க அப்படின்னா வாணிதாசன் சொல்றாங்க. அப்போது இந்த லாஸ்ட் 4 லைன் வந்து ரொம்ப முக்கியம். சரியா? நெஞ்சில் ஈரம் இல்லார் நாண நீள் உழைப்பை கொடையை காட்டி செஞ்சொல் மாதர் வள்ளை பாட்டின் சீருக்கு ஏற்ப முளவை மீட்டும். யாரு? வாணிதாசன். பொருள் பார்க்கலாம். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். ஈரம், இரக்கம். முழவு, ஒரு இசைக்கருவி. நன்செய்னா என்னது? நிறைந்த நீர்வளத்தோடு இருக்கக்கூடிய பயிர்கள் விளையும் நிலம். குறைந்ததுன்னா என்னது? புன்சை. இப்போ நன்சை ஆப்போசிட் என்ன? புன்சை. வள்ளை பாட்டுனா என்னது? பெண்கள் பாடக்கூடியது. நெல் குத்தும் போது பாடக்கூடிய ஒரு பாடல். பயிலுதல், படித்தல். நாணம், வெட்கம். செஞ்சொல், திருந்திய சொல். செஞ்சொல் எப்படி பிரித்து எழுதணும்? செம்மை கூட்டல் சொல், பண்பு தொகை. ஓகேவா? இது யார் எழுதினாங்க சொன்னேன்? வாணிதாசன். வாணிதாசன் தான் தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வர்த் என புகழப்படுகிறார். அப்போ WV ஞாபகம் வச்சுக்கோங்க. வேர்ட்ஸ்வர்த்னாலே என்னது? வாணிதாசன். தமிழகத்தினுடைய வேர்ட்ஸ்வர்த் யாரு? வாணிதாசன். அப்போ இவருடைய இயற்பெயர் என்னன்னா அரங்கசாமி என அழைக்கப்படக்கூடிய எத்திராசலு. அரங்கசாமி அல்லது எத்திராசலு. இவர் யாருன்னா பாரதிதாசனினுடைய மாணவர். இவருக்கு தமிழ் தெரியும், ஆங்கிலம் தெரியும், தெலுங்கு, பிரெஞ்சு எல்லாம் தெரியும். தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, பிரெஞ்சு. இவருடைய சிறப்பு பேர் என்னன்னா கவிஞரேரு, பாவலர் மணி. அப்போது ஒரு டைம் கேட்ட கொஸ்டின் என்னென்னா, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ கவிஞரேரு, ஆப்ஷன் பி பாவலரேரு, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, அப்போ ஆன்சர் என்ன? கவிஞரேரு. அப்போ தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் யார்? கவிஞரேரு, பாவலர்மணி என அழைக்கப்படக்கூடிய வாணிதாசன். வாணிதாசனுடைய இயற்பெயர் என்ன? அரங்கசாமி என அழைக்கக்கூடிய எத்திராசலு. இவருக்கு ஏன் பிரெஞ்சு தெரிஞ்சிச்சு? அப்போ பிரெஞ்சு அரசு ஏதோ ஒன்று கொடுத்துருக்குன்னு அதை வச்சுக்கோங்க. சரியா? செவாலியர் விருது யாருக்கு? வாணிதாசனுக்கு. வாணிதாசனுக்கு பிரெஞ்சு அரசு செவாலியர் விருது வழங்கியுள்ளது. இது கேட்ட கொஸ்டின். நெக்ஸ்ட், தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். குழந்தை இலக்கியம் என்ற நூலின் ஆசிரியர் யாரு? வாணிதாசன். ரொம்ப முக்கியம். தமிழச்சி, கொடிமுல்லை, தொடுவானம், எழிலோவியம், குழந்தை இலக்கியம். அப்போது நம்ம பாடப்பகுதியில் நம்ம இப்போ பார்த்த ஓடை என்னும் பாடல் தொடுவானம் என்னும் நூலில் இருக்குது. அப்போ ஓடை எந்த இதில் இடம்பெற்றிருக்கு? தொடுவானம் என்னக்கூடிய தொகுப்பில் இடம்பெற்றிருக்கு. நெக்ஸ்ட், புக் பேக்கில் உள்ள கொஸ்டின். பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. பயிலுதல், படித்தல் தான் சிறப்பு. செஞ்சொல் மாதரின் வள்ளை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது எது? கடலா, ஓடையா, குளமா, கிணறா? ஓடை. நன்செய், நன்மை கூட்டல் செய். நீள் உழைப்பு.
நீண்ட உழைப்பு தரக்கூடியது ஓடை. அப்போ இதை பிரித்து எழுதும்போது எப்படி வரும்? நீள் கூட்டல் உழைப்பு, சீருக்கு கூட்டல் ஏற்ப, சீருக்கேற்ப, ஓடை கூட்டல் ஆட, ஓடை ஆட. அப்போ வள்ளைப்பாட்டு என்பது என்னது? நெல் குத்தும் பொழுது பாடப்படக்கூடிய ஒரு பாடல். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம் கோண காத்து பாட்டு. நெக்ஸ்ட் என்ன? கோண காத்து பாட்டு. சரியா? உருமங்கட்டிய முகிலால் கோணக்காத்து உழன்று உழன்று மெத்த அடித்ததினால் பெரிதான வீடுகளெல்லாம் கோப்புடனே பிரிந்தும் கூரை தட்டு சரிந்ததங்கே சிங்காரமாய் வாங்கல் நகரில் வைத்திருந்த தென்னம்பிள்ளை அத்தனையும் விண்ணமாச்சுதே. மங்காத காங்கைய நாட்டில் மேட்டுக்காட்டில் மாளாத பருத்தியெல்லாம் கோலாக போச்சுதே. ஆரங்கள் வைத்த சுவரெல்லாம் மெத்தை வீடு அடியோடே விழுந்ததங்கே கெடிகலங்கி தாரங்களும் பிள்ளைகளுடன் கூட்டிக்கொண்டு தானடைந்து வேகமுடன் கூக்கூவென்றார். வாகுடனே தொண்டைமான் சீமை தன்னிலே வளர்ந்தோங்கும் மாநகரம் தன்னிலே தானே சேகரமாய் வைத்த மரங்கள் அத்தனையும் சின்ன பின்னமாய் ஒடிந்து பின்னமாச்சுதே. ஸோ இந்த மாதிரி அது நீண்டுக்கிட்டே போவோம். ஸோ இது ஃபுல்லும் நமக்கு தேவையில்லை. இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா வெங்கம்பூர் சாமிநாதன். வெங்கம்பூர் சாமிநாதன். பொருள் பார்க்கலாம். முகில் மேகம், முகில் மேகம், கெடி கலங்கி மிக வருந்தி, சம்பிரமுடன் முறையாக, சம்பிரமுடன் முறையாக, சேகரம் கூட்டம், சேகரம் கூட்டம், காங்கேய நாடு கொங்கு மண்டலத்தின் 24 நாடுகளுள் ஒன்று. அப்போ கொங்கு மண்டலத்தில் எத்தனை நாடுகள் இருக்குது? 24 நாடுகள். அதில் ஒன்று தான் காங்கேய நாடு. விண்ணம் சேதம், விண்ணம் சேதம், வாகு சரியாக, காலன் யமன் மெத்த மிகவும். இந்த பாடலை என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், இந்த மேகங்கள் ரொம்ப திரண்டு உருவாகுது, அதனால காற்று வேகமாக அடிக்கிறது, பெரிய வீடுகளினுடைய கூரைகள் எல்லாமே என்னது பிரிந்து சரிந்தன. வாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரில் அந்த அழகாக அடுக்கி வச்சிருக்கிறாங்க என்னதை? தென்னம்பிள்ளைகள் எல்லாம் வீணாயிற்று. எங்கே தென்னம்பிள்ளைகள் வீணாயிற்று? வாங்கல் நகரில். தென்னம்பிள்ளைகள் எங்கே வீணாயிற்று? வாங்கல் நகரில். நெக்ஸ்ட்டு காங்கேய நாட்டின் மேட்டுப்பகுதியில் வளர்ந்திருந்த பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்து குச்சிகளாக மாறின. அப்போ எங்கே பருத்தி செடிகள் எல்லாம் சிதைவடைந்தது? காங்கேய நாட்டில். சரியா? தென்னம்பிள்ளை வாங்கல், காங்கேய நாட்டில் பருத்தி செடிகள். சரியா? அதே மாதிரி வீடுகள், மாடி வீடுகள் எல்லாம் அடியோடு விழுந்து அப்படின்னு சொல்கிறாங்க. தொண்டைமான் நாட்டில் அந்த வைக்கப்பட்ட மரங்கள் அனைத்துமே சின்ன பின்னமாட்டு ஒடிந்து விழுந்தன. கடலில் விரைந்து வந்த கப்பல்கள் யமனை போல வந்த பெருமழையினாலும் சுழல் காற்றினாலும் கவிழ்ந்தது. அப்போ யமனை போல வந்தது எது? பெருமழை மற்றும் சுழல் காற்று. யமனை போல் வந்தது எது? பெருமழை மற்றும் சுழல் காற்று. நெக்ஸ்ட், ஆற்காடு முதல் மைசூர் வரை வீசிய புயலால் சாலைகளில் சென்ற மக்கள் தடுமாறி தவித்தனர். எங்கிருந்து எங்கு வீசிய புயலால்? ஆற்காடுலேருந்து மைசூர் வரை வீசிய புயல்னால. தெத்துக்காடு, காளப்பநாயக்கன்பட்டி ஆகிய பகுதிகளில் ஆடு மாடுகள் இறந்து கிடக்குன. எங்கே ஆடு மாடுகள் இறந்து கிடக்குது? தெத்துக்காடு, காளப்பநாயக்கன்பட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வாழும் கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் அது புயல் அடைத்திருக்கு. எங்கே? சித்தர்கள் வாழக்கூடிய கொல்லிமலையிலும். ஸோ அப்போ இந்த முருகப்பெருமான் இந்த மாதிரியான ஆபத்துக்களுக்கெல்லாம் எங்களை விலக்கி பாதுகாப்பாய் அப்படின்னு சொன்னதுதான் என்னது? இந்த கோணக்காத்து பாடல். ஓகேவா? ஸோ இதனுடைய ஆசிரியர் யார்? வெங்கம்பூர் சாமிநாதன். இந்த கோணக்காத்து பாட்டு எந்த இதிலிருந்து வந்திருக்குன்னா காத்து நொண்டி சிந்து. சரியா? அப்போ காத்து நொண்டி சிந்திலிருந்து அந்த தலைப்புக்கு கீழே என்னது இருக்குது? கோணக்காத்து பாட்டு. அது நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது இயற்றியது யார்? வெங்கம்பூர் சாமிநாதன். என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நாட்டில் பெரும் பஞ்சம் ஏற்படக்கூடிய காலங்களில் அவங்க பட்ட துயரங்களை ஒரு கும்மி பாடல் மாதிரி பாடுவாங்க. சரியா? அது பேச்சு தமிழில் அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த கும்மியை பஞ்ச கும்மின்னு சொல்லுவாங்க. அப்போ பேச்சு தமிழில் அமைந்த கும்மிகள் எவை? பஞ்ச கும்மிகள். சரியா? அப்போ இந்த பஞ்ச கும்மிகளை தொகுத்து எழுதினது யாரு அப்படின்னா புலவர் சே ராசு. அப்போ பஞ்சகும்மிகளை தொகுத்தில் எழுதினது யாரு? புலவர் சே ராசு. பஞ்சகும்மிகளை தொகுத்தில் எழுதினது சே ராசு. நெக்ஸ்ட் புக் பேக்கில் எழுது பார்க்கலாம். வானில் கரு டேஸ் தோன்றினால் மழை பொழியும் என்பர். முகில். முறையான உடற்பயிற்சியும் சரிவிகித உணவும் எதை ஓட்டிவிடும்? காலனை ஓட்டிவிடும். விழுந்ததங்கே, விழுந்தது கூட்டல் அங்கே, செத்திறந்த, செத்து கூட்டல் இறந்த, பருத்தி கூட்டல் எல்லாம், பருத்தி எல்லாம். குருவினா பாருங்க. கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவது எது? என்னது? யமனை போல வந்த பெருமழை மற்றும் சுழல் காற்று.
நெக்ஸ்ட், புயல் காற்றினால் தொண்டைமான் நாட்டில் ஏற்பட்ட அழிவு. தொண்டைமான் நாடுனா மரங்கள் அனைத்தும் சின்ன பின்னமாய் ஒடிந்தது. கொல்லிமலை பற்றி பாடல் கூறும் செய்தியது. கோணக்காத்து பாடல் கூறும் செய்தியது. சித்தர்கள் வாழக்கூடிய அந்த கொல்லிமலையை சுற்றியுள்ள பகுதிகளிலும் என்ன அடிச்சிச்சு? புயல் அடிச்சிச்சு. சரியா? ஸோ அந்த குருவினை வர கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு, உரைநடை உலகத்தில் நிலம் பொது. அமெரிக்காவில் பூஜை சவுண்ட் என்னும் இடத்தை சுற்றி வாழ்ந்தவர்கள் யாருன்னா சுகுவாமிஸ் பழங்குடியினர். அந்த சுகுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யாருன்னா சியாட்டல். அவங்க அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு எழுதிய அந்த கடிதம் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு, பூமிக்கு அணுக்கமாக உள்ளது எதுனா வானம். காற்றின் தூய்மையும் நீரின் உயர்வும் யாருக்கும் சொந்தமானது அல்ல. அப்போ யாருக்கும் சொந்தமானது அல்ல எது? காற்றின் தூய்மை, நீரின் உயர்வு. நெக்ஸ்ட்டு, மின்னும் ஒளியுடையது ஒவ்வொரு ஊசிலையும். எல்லா கடற்கரைகளும் கருமரங்களில் தவழும் பனித்துளிகளும் இன்னிசை எழுப்பி திரையும் பூச்சி வகைகளும் மக்களின் நினைவிலும் வாழ்விலும் மிகவும் புனிதமானவை. அப்போ மின்னும் ஒளியுடையது எது? ஊசியிலை. கருமரங்களில் தவழுவது பனித்துளிகள். இன்னிசை எழுப்பி திரிவதெனது பூச்சி வகைகள். சரியா? இதெல்லாமே என்னது? அந்த மக்களுடைய, அதாவது சுகுவாமிஸ் பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்களினுடைய நினைவிலும் வாழ்விலும் மிகவும் புனிதமானவை. இதெல்லாம் ஊசியிலை, கடற்கரை, பனித்துளி, பூச்சி வகைகள். சரியா? நெக்ஸ்ட்டு, பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட யாரின் நினைவுகளை சுமந்து நிற்கிறது அப்படின்னா செவ்விந்தியர்களின். பாலூரும் மரத்திலிருந்து ஒழுகும் திரவம் கூட செவ்விந்தியர்களின் நினைவுகளை சுமந்து நிற்கின்றது. இந்த மக்கள் எதை எப்போதுமே மறக்க மாட்டாங்கன்னா பூமியை. எதை எப்பவும் மறக்க மாட்டாங்க? பூமியை மறக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால் பூமி தான் இந்த செவ்விந்தியர்களுடைய தாயாகும். செவ்விந்தியர்களுடைய தாயாக விளங்குவது எது? பூமி. இவங்களுடைய சகோதரிகள் யாரு அப்படின்னா நறுமணம் மிகுந்த மலர்கள். சகோதரிகள் யாரு? நறுமணம் மிகுந்த மலர்கள். நெக்ஸ்ட், சகோதரர்கள் யாருன்னா மான்கள், குதிரைகள், கழுகுகள் போன்ற அனைத்துமே இது இவங்களுடைய சகோதரர்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மலைமுகடு, பனித்துளி, மட்ட குதிரைகளின் உடல் சூட்டின் இதமான கதகதப்பு, இங்குள்ள மனிதர்கள் எல்லாமே நாங்கள் ஒரே குடும்பமாக வாழ்கிறோம். அதுக்கப்புறமா யார் இவங்களுடைய நிலங்களை வாங்க ஆசை தெரிவிச்சுட்டாங்க அப்படின்னா வாஷிங்டன் பெருந்தலைவர். அமெரிக்காவில் உள்ள வாஷிங்டன்ல இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி தலைவர் இந்த நிலத்தை வாங்க ஆசைப்படுவார். அப்போ இந்த யாரு சுகுவாமிஸ் பழங்குடியினர் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய தலைவர் யாருன்னா சியாட்டல். அந்த சியாட்டல் எங்களுடைய நிலத்தை நாங்கள் எப்படிலாம் நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கோம், எங்க நிலம் எங்களுக்கு எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி எங்க நிலத்தை நீங்க வாங்க போறீங்கன்னா நீங்களும் அதை பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா நாங்கள் நிலத்தை தரதில்லை. அந்த மாதிரி அந்த நிலத்துக்கும் அந்த மனிதர்களுக்கும் இடையே உள்ள அந்த உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கடிதமாக தான் இது நமக்கு அமையுது. சரியா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்தோம் நிலம் அவங்களுக்கு என்னது தாயாக விளங்குகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நிலம் மிகவும் புனிதமானதாகவும் விளங்குகிறது. ஏரிகளில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூறுபவை. எதில் பிரதிபலிக்கும் நினைவு எச்சங்கள்? இந்த சுகுவாமிஸ் பழங்குடியினருடைய வாழ்வியல் நிகழ்வுகளை நினைவு கூறுகிறது ஏரிகளில். நெக்ஸ்ட்டு, அந்த நீரின் முணுமுணுப்புகள் பாட்டன்மார்களின் குரல்களேயாம். அப்போ பாட்டன்மார்களினுடைய குரல்கள் என்னது? நீரின் முணுமுணுப்புகள். இவருடைய உடன் பிறந்தவர்கள் யாரு? ஆறுகள். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் சகோதரர் சகோதரிகள் பார்த்தோம். இப்போ உடன் பிறந்தவர்கள் யாரு? ஆறுகள். எல்லாருமே என்னது? உடன் பிறந்தவர்கள். நெக்ஸ்ட், மூதாதையரினுடைய குருதி என அந்த சியாட்டல் குறிப்பிடுவது எதனா நீரை. மூதாதையரினுடைய குருதி எது? நீர். பாட்டன்மார்களின் குரல்கள் நீரின் முணுமுணுப்புகள். நீர் என்பது மூதாதையரினுடைய குருதி. ஓகே தானே? நெக்ஸ்ட், சுகுவாமிஸ் பழங்குடியினர் பூமியை என்னத தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். பூமியை தாயாகவும் வானத்தை தந்தையாகவும் கருதக்கூடியவர்கள். அப்போ செவ்விந்தியர்களினுடைய கண்களை உறுத்துகிறது எதுனா நகரங்களினுடைய காட்சிகள். செவ்விந்தியர்களினுடைய கண்களை உறுத்துவது எது? நகரங்களினுடைய காட்சிகள். செவ்விந்தியர்கள் தென்றலினுடைய இன்னோசையையும் நடுப்பகலில் பெய்யும் மழையால் எழும் மண் வாசனையையும் தேவதாரு மரத்திலிருந்து பறக்கும் இலைகளின் மனத்தையும் நுகர்வதை விரும்புபவர்கள். சரியா? இது ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த செவ்விந்தியர்கள் எதை மிகவும் மதித்து போற்றுபவர்கள் அப்படின்னா காற்றை. எதை மிகவும் மதித்து போற்றுபவர்கள்? காற்றை மிகவும் மதித்து போற்றுபவர்கள். ஏன் அப்படின்னா காற்று தான் இந்த அனைத்து உயிர்களையும் காக்கின்றது. நெக்ஸ்ட், கால்களை தாங்கி நிற்கும் இந்த நிலம் பாட்டன்மார்கள்
எரிந்த சாம்பலால் ஆனது. அப்போ கால்களை தாங்கி நிற்கும் நிலம் யார் எரிந்த சாம்பலால் ஆனது? பாட்டன்மார்கள் எரிந்த சாம்பலால் ஆனது. திரும்பவும் அதான் சொல்றாங்க, நிலம்தான் எங்களுக்கு என்னது? தாய் போன்றது. உறவு முறையானின் வளமான வாழ்வால் ஆனதுதான் இந்த பழங்குடியினர் வாழக்கூடிய இடம். படுத்துறங்கிய இடத்தை நீங்களே அசுத்தப்படுத்தினால் ஒரு நாள் இரவு எதுக்குள்ளே தான் நம்ம மூச்சு முட்டி இறந்து போகக்கூடுமா? குப்பைகளுக்குள்ளேயே. என்ன சொல்ல வராங்க? இப்போ நம்ம ஒரு இடத்துல படுத்து தூங்குறோம்னு நினச்சிக்கோங்களேன், அதே அந்த படுத்து உறங்கக்கூடிய இடத்துலையே எல்லா அசுத்தங்களையும் கொட்டி வைக்க முடியுமா? அப்போ என்ன ஆகும்? அதுக்குள்ளேயே நம்ம மூச்சு முட்டி இறந்து போகக்கூடும். அதுதான் இங்கே சொல்ல வராங்க. விரைவாக ஓடக்கூடியது எதுனா மட்ட குதிரைகள். அதையும் என்ன பண்ணாங்களாம்? வேட்டையாடி அழித்துட்டு வராங்க. அப்போ விரைவாக ஓடக்கூடியது எது? மட்ட குதிரைகள். அதையும் யாரு அழிச்சிட்டு வராங்க? அந்த அமெரிக்காவில் அழிச்சிட்டு வராங்க. இந்த நிலத்தை போற்றி காப்பாற்றுங்கள். யாருக்காக அப்படின்னா குழந்தைகளுக்காக. யாருக்காக போற்றி காப்பாற்றணும்? குழந்தைகளுக்காக. இது எழுதுனது யாருன்னா அவங்களுடைய தலைவரான சியாட்டல் எழுதியிருக்கிறாங்க. சரியா? இது எந்த நூல்ல இருந்து வந்திருக்கு அப்படின்னா தமிழக பழங்குடிகள். அப்ப நிலம் பொது என்ற ஒரு கட்டுரை எந்த நூலிலிருந்து எடுத்தாளப்பட்டுள்ளதுன்னா தமிழக பழங்குடிகள். தமிழக பழங்குடிகள் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பக்தவத்சல பாரதி. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, புக் பேக்ல உள்ளதும் செவ்விந்தியர்கள் நிலத்தை எதாக மதிக்கின்றனர்? தாயாக மதிக்கின்றனர். இன்னோசை இனிமை கூட்டல் ஓசை, பால் கூட்டல் ஊரும் பாலூரும். நெக்ஸ்ட் குருவினா பாருங்க, விலை கொடுத்து வாங்க இயலாதவை என சியாட்டல் கூறுவன என? காற்றின் தூய்மையையும் நீரின் உயர்வையும் என்னது? விலை கொடுத்து வாங்க முடியாது. நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு என்னது? தாய் உறவு. எதனை தம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்னு சியாட்டல் கூறுகிறாங்க அப்படின்னா எருமைகள் கொல்லப்படுவதையும் மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பதையும் மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகு வருவதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஜஸ்ட் இதை பார்த்துச்சுக்கோ. சரியா? எருமைகள் கொல்லப்படுவது, மக்கள் நடமாட்டம் அதிகரிப்பது, மலைகளை மறைத்து தொலைபேசி கம்பிகள் பெருகி வருவதையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையாம். யாருக்கு? சியாட்டலுக்கு. நெக்ஸ்ட் விரிவானம் பகுதியில் வெட்டுக்கிளியும் சருகுமானும். தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு அருகே உள்ளது பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதி. இந்த பகுதிகளில் வாழ்ந்து வரக்கூடிய பழங்குடியினர் யாருன்னா காடர்கள். தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் எல்லைக்கு பக்கத்தில் பரம்பிக்குளம் ஆனைமலை போன்ற பகுதிகள், அதில் காடர்கள் என்னும் பழங்குடியினர் வாழ்ந்து வராங்க. அந்த பரம்பிக்குளம் ஆனைமலை பகுதிகளில் காடர்கள் வசிக்கக்கூடிய நிறைய சிறிய சிறிய ஊர்கள் காணப்படுது. சரியா? இவங்க மிகச்சிறிய பழங்குடி சமுதாயத்தினர் தான் இந்த காடர்கள். இந்த காடர்கள் பேசும் மொழி என்னன்னா ஆல் அலப்பு. காடர்கள் பேசக்கூடிய மொழி என்ன? ஆல் அலப்பு. ஆனா அவருடைய வாழ்க்கை முறை பற்றிய எழுத்து குறிப்புகள் எதுவுமே யார்கிட்டயுமே கிடையாது. இந்த நூலை எழுதினது யார்? அதாவது வெட்டுக்கிளியும் சருகுமானும் இருக்கு இல்லையா? இது என்ன அப்படின்னு சொன்னா காடர்களினுடைய கதைகள் சிலவற்றை மனிஷ் சாண்டி, மாதுரி ரமேஷ் ஆகியோர்கள் தொகுத்து வச்சிருக்கிறாங்க. சரியா? இந்த மிகச்சிறிய பழங்குடியினரான காடர்களினுடைய கதைகளை மனிஷ் சாண்டியும் மாதுரி ரமேஷும் தொகுத்து வச்சிருக்கிறாங்க. அதுல யானையோடு பேசுதல் என்னும் தலைப்புல தான் இதை வாக்கீதா என்பவர்கள் தமிழாக்கம் செய்திருக்கிறாங்க. என்ன தலைப்புல இருக்கு இந்த சருகுமானும் வெட்டுக்கிளியும்? யானையோடு பேசுதல் என்னும் இதுல தமிழாக்கம் செய்தது யாரு? வாகீதா. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம இலக்கணம் பார்க்கலாம். வினை முற்று. நெக்ஸ்ட் இலக்கணம் வினை முற்று. வினை முற்றுக்கு முன்னாடி வினை சொல்லுனா என்ன? நம்ம ஒரு செய்யக்கூடிய செயலை தான் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா வினைன்னு சொல்லுவாங்க. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு செய்யக்கூடிய செயல், நான் இப்போ படிக்கிறேன், இல்லை நான் பேசுகிறேன், நான் இல்லை ஆடுறேன், இல்லை நான் பறந்துட்டு இருக்கிறேன், இதெல்லாம் என்னது? செயல். அப்போ ஒரு இதனுடைய செயலை குறிக்கக்கூடிய சொல் தான் என்னது? வினை சொல்லுன்னு சொல்லுவோம். ஒரு இதனுடைய செயல், அதான் ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் என்ன? வினை சொல். அப்போ வினை முற்றுனா என்ன? முற்று வினை அப்படின்னு சொல்லும்போது ஒரு பொருள் முற்று பெற்ற ஒரு வினை சொற்களை தான் நம்ம முற்று வினை அல்லது வினை முற்று அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. சரியா? வினை முற்றானது 5 பால் 3 காலம் 3 இடம் ஆகிய அனைத்திலுமே வரும். சரியா? 5 பால்லையும் வரும், முக்காலத்திலையும் வரும், மூவிடங்களிலும் வரும். இந்த வினைமுற்றில் 2 வகை இருக்கு. தெரிநிலை வினைமுற்று, இன்னொன்று குறிப்பு வினைமுற்று. பேர்லேயே இருக்கு. தெரிநிலைனா ஏதோ ஒன்று வெளிப்படையாக தெரியுது. குறிப்பு வினைமுற்றுனா என்னது? குறிப்பால் உணர்த்துது. அப்போது தெரிநிலை வினைமுற்றுனா என்னது தெரியுது அப்படின்னு சொன்னால் செய்பவர் யாரு? இப்போ ஒரு மாணவி கட்டுரை எழுதினால் இருக்கு, எடுத்து வச்சுக்கோங்களேன். இதை செய்பவர் யாரா இருக்காங்க? அந்த கட்டுரை எழுதினது யாரு? மாணவி. அப்போ மாணவி தான் என்னது? செய்பவர். சரி, கருவி
நெக்ஸ்ட்டு செய்பவர் கருவி வேணும். கருவினா என்ன? அவள் கட்டுரை எழுதியிருக்கா. எதில் எழுதியிருப்பா? ஒரு பேப்பரில் எழுதியிருப்பா. அப்போ அந்த பேப்பர் தான் என்னது? கருவி. அப்போ நமக்கு அது தெரியுது, அப்படி தானே? நெக்ஸ்ட்டு நிலம். நிலம்லாம் என்ன? மாணவி கட்டுரை எழுதுறாரு. கட்டுரை சும்மா வீட்டில் வச்சு எழுதுவாங்களா? இல்லை. அப்போ ஸ்கூலில் வச்சு எழுதுவாங்க. அப்படி இல்லைன்னா வீட்டில் வச்சு எழுதினாலும் அது என்னது? நிலம் என்ற ஒரு பொருளில் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, அவங்களுடைய செயல். மாணவி கட்டுரை எழுதினாள். இதில் செயல் என்னது? எழுதுதல் தான் ஒரு செயல், அப்படிதானா? அப்போது செயல் நமக்கு வெளிப்படையாக தெரியும். நெக்ஸ்ட் காலம். மாணவி கட்டுரை எழுதினாள். எழுதி கொண்டிருக்கிறாள் போடலை, எழுதுவாள் நீ போடலை, எழுதினாள். அப்போ அது என்னது? இறந்த காலம். அப்போ செய்பொருள் என்னது? கட்டுரை. மாணவி எதை எதை என்ற கேள்விக்கு பதிலாக அமைவதா என்னது? செய்பொருள். கரெக்ட் தானே? அப்போ செய்பொருளுங்க என்னது வரும்? கட்டுரை. இந்த மாதிரி செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் ஆகிய 6ம் முதன்மையானது. இந்த 6ம் வெளிப்படையாக அமைவதா என்னது? இந்த தெரிநிலை வினைமுற்று. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்று என்னன்னா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு நம்ம பெயர் சொற்கள் 6 வகை பார்த்துருப்போம் இல்லையா? இந்த 6 இதில் ஏதோ ஒன்றை அடிப்படையாக கொண்டிருக்கும். ஆனால் காலத்தை வெளிப்படையாக காட்டாது. செய்பவர் யார் அதை மட்டும் வெளிப்படையாக காட்டுவது தான் குறிப்பு வினைமுற்று. சரியா? கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் படிக்கிறவங்களுக்கு. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய 6ல் ஏதாவது ஒன்று அடிப்படையாக வச்சுட்டு காலத்தை வெளிப்படையாக காட்டாது. ஆனால் செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டுவதா எனது குறிப்பு வினைமுற்று. ஃபார் எக்ஸாம்பிள் பொன்னன். பொன்னன் அப்போ பொன் என்பது என்னது? ஒரு பொருள். இந்த மாதிரி தென்னாட்டார், ஆதிரையான், கண்ணன், கரியன், எழுத்தன். இப்போ எழுத்தன் எடுத்துப்போமே, இதில் காலத்தை காட்டுதா? கிடையாது இல்லையா? அப்போ இந்த மாதிரி வரக்கூடியதான் குறிப்பு வினைமுற்று. சரியா? ஸோ செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டக்கூடிய வினைமுற்று தான் என்னது? குறிப்பு வினைமுற்று. இது மட்டும் இல்லாமல் ஏவல், வியங்கோள் வினைமுற்று அப்படியே இருக்கு. சரியா? ஏவல் வினைமுற்றுனா என்னவா இருக்கும்? தனக்கு முன்னாடி உள்ள ஒரு ஆளை எப்பா இது செய்ப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு செயலை செய்யுமாறு ஏவக்கூடிய வினைமுற்று தான் என்ன? ஏவல் வினைமுற்று. இது ஒருமையிலையும் வரும், பன்மையிலையும் வரும். ஒருமைனா என்ன? எழுது அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ஒருமை. எழுதுமின் இல்லது எழுதுங்கள், இது என்னது? பன்மை. அப்போ ஏவல் வினைமுற்று ஒருமையிலும் வரும், பன்மையிலும் வரும். நெக்ஸ்ட் பாருங்க, வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்றுனா வியப்பா நம்ம ஏதாவது சொல்லுவோம், இல்லை நம்ம ஆசீர்வாதம் சொல்லுவோம், வாழ்க அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி கா, இய, இயர், அல் இந்த மாதிரி விகுதிகள் வந்துச்சுன்னா அது வியங்கோள் வினைமுற்று. வாழ்க, வாழிய, வாழியர், வாரல் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதுதான் என்னது? வியங்கோள் வினைமுற்று. வியங்கோள் வினைமுற்று எப்போதுமே வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய 4 பொருட்களில் வரும். சரியா? இதுலெல்லாம் வரும். வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகியதில் வரும். இந்த வினைமுற்று இரு திணைகளையும் குறிக்கக்கூடியது. சரியா? இரு திணைனா என்னது? உயர்திணை, அக்ரிணையை குறிக்கும். 5 பால்களையும் காட்டும். ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால் காட்டும். 3 இடங்களிலும் இது வரக்கூடியது. அப்போ இந்த 2க்குள்ள வித்தியாசம் என்னென்னா, ஏவல் வினைமுற்று எப்போ என்னது? முன்னாடி இருக்கிறவங்கள தான் ஏன் இதை செய்யணும்னு சொல்ல முடியும். அப்போ முன்னிலையில் மட்டும்தான் வரும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று என்ன வரும்? தன்மையில் வரும், முன்னிலையில் வரும், படற்கையிலையும் வரும். அதே மாதிரி 5 பால்களை காட்டும், இரு திணைகளையும் குறிக்கும். நெக்ஸ்ட் ஏவல் வினைமுற்றில் ஒருமை, பன்மை வேறுபாடு உண்டு. என்னது? எழுது, எழுதுங்கள்னு சொல்லுவோம். ஆனால் வியங்கோள் வினைமுற்றில் என்னது? வாழ்கன்னு தான் சொல்லுவோம். ஒருமை, பன்மை வேறுபாடு கிடையாது. நெக்ஸ்ட் ஏவல் வினைமுற்று கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தோம். செய் அப்படின்னு, அதை செய் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படி தானே? அது கட்டளை தானே. செய் அப்படின்னா என்னது? கட்டளை. போ அப்படின்னா என்னது? கட்டளை. செல் அப்படின்னா என்னது? கட்டளை. அப்போ கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும். ஆனால் வியங்கோள் வினைமுற்று நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வாழ்த்துதல், வைதல், வேண்டல், விதித்தல் ஆகிய 4 பொருட்களில் வரும். ஏவல் வினைமுற்று பார்த்தீங்கன்னா விகுதி பெற்றும் வரலாம், விகுதி பெறாமலும் வரலாம். சரியா? எழுதுனையும் வரலாம், எழுதுமின்னையும் வரலாம். சரியா? நெக்ஸ்ட் வியங்கோள் வினைமுற்று பார்த்தீங்க அப்படின்னா விகுதி பெற்று தான் வரும். வியங்கோள் வினைமுற்று என்னது? விகுதி பெற்று தான் வரும். நெக்ஸ்ட் விதித்தல் பொருளில் வரக்கூடிய வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்துல மட்டும் வராது. சரியா? விதித்தல் என்ற பொருளில் வரக்கூடிய வியங்கோள் வினைமுற்று தன்மை இடத்தில் வராது. நெக்ஸ்ட் வாழியர், வாரல் அந்த மாதிரி இயர், அல் என முடியக்கூடிய அந்த விகுதிகள் இப்பொழுது வழக்கில் இல்லை.
இது செய்யுள் வழக்கில் மட்டும்தான் நம்ம இதை பார்க்க முடியும். புக் பேக்கில் உள்ளது பார்க்கலாம். மாடு வயலில் புல்லை மேய்ந்தது. இத்தொடரில் உள்ள வினைமுற்று என்ன? ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், மேய்ந்தது. நெக்ஸ்ட்டு இறந்த கால வினைமுற்று. படித்தான், நடக்கிறான், உண்பான், ஓடாது. எது இறந்த கால வினைமுற்று? படித்தான். சரியா? நடக்கிறான் அப்போ என்ன வரும்? நிகழ்கால வினைமுற்று. உண்பான் எதிர்கால வினைமுற்று. நெக்ஸ்ட்டு பின்வருவனற்றுள் ஏவல் வினைமுற்று சொல். செல்க, ஓடு, வாழ்க, வாழிய என்ன வரும்? ஓடு. செல்க, வாழ்க இதெல்லாம் என்னதுல வரும்? வியங்கோள் வினைமுற்று. சரிதானா? நெக்ஸ்ட் ஒவ்வொரு வருஷமும் ஜூலை மாதம் 28ஆம் தேதி உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது. சரியா? அப்போ உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் என்ன? ஜூலை 28ஆம் தேதி. நெக்ஸ்ட் பாருங்க, உலக ஈர நில நாள் பிப்ரவரி 2. உலக ஈர நில நாள் பிப்ரவரி 2. ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக ஓசோன் நாள் செப்டம்பர் 16. உலக இயற்கை நாள் அக்டோபர் 3. உலக வனவிலங்கு நாள் அக்டோபர் 6. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. உலக இயற்கை வள பாதுகாப்பு நாள் ஜூலை 28. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா? 1 2 3 காவு மூச்சு சாயே ஆ கா உ ஙு. சரியா? அப்போ அதை படிச்சுடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொடர் வகைகள். தொடர்கள் பார்த்தீங்கன்னா பொருள் அடிப்படையில் எதன் அடிப்படையில்? பொருள் அடிப்படையில் 4 வகைப்படும். ஒரு செய்தியை குறிச்சுன்னா அது செய்தி தொடர். ஒன்று கொஸ்டினாட்டு கேட்குறாங்களா, வினாவுறாங்களா, அது வினா தொடர். ஏவல், வேண்டல், வாழ்த்துதல், வைதல் பொருட்களில் வரக்கூடியது விளைவு தொடர். சரியா? ஏவல்னா என்னது? இளமையில் கல். இளம் வயசாக இருக்கும்போது நீ என்னது கற்றுக்கோ. வயசு போனதுக்கு அப்புறம் கற்க முடியுமா? இந்த காலத்தில் கற்க முடியும். ஆனால் அதனால பயன் இருக்கா? இல்லை. சரியா? அப்போ இளமையில் கல். இது வந்து ஏவல். உன் திருக்குறள் நூலை தருக. இது என்னது? வேண்டுதல். கேட்குறாங்க. சரியா? உன் திருக்குறள் நூலத்தா, இல்லை உன் புக்கத்தா, இல்லை உன் ஸ்கேலத்தா, இந்த மாதிரி கேட்குறோம் இல்லையா? இதெல்லாம் வேண்டுதல். நெக்ஸ்ட்டு உழவு தொழில் வாழ்க, இல்லை மந்திரி வாழ்க, இதெல்லாம் என்னது? வாழ்த்துதல். கல்லாமை ஒழிக, வைதல். கல்லாமை என்னது? கற்காமல் இருக்கிறது என்னது? தேவையில்லை. அப்படிதானே? அது ஒளியட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் வைதல். அப்போ ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் இந்த பொருட்களை வரக்கூடியது என்னது? விளைவு தொடர். நெக்ஸ்ட் உணர்ச்சி தொடர். அது வந்து ஒரு சந்தோஷத்தினால உணர்ச்சியாக இருக்கலாம், இல்லது கவலையினால இருக்கலாம். கவலை அழுகை, இல்லை அவலம், கஷ்டமான செயல்கள், இல்லை அச்சம், பயத்தினால, வியப்பு, இந்த மாதிரியான உணர்ச்சிகளை உணர்த்தக்கூடிய தொடர் தான் உணர்ச்சி தொடர். எப்படி? அடடா, என் தங்கை பரிசு பெற்றாள்ப்பா, அப்போ சந்தோஷத்தில். புலி வருதுப்பா, அப்போ என்னது? அச்சம். பழந்தமிழ் இலக்கியங்கள் பல அழிந்து விட்டனவே, அப்போ இது என்னது? அவலத்தை சொல்கிறது. என்ன உயரமாக இருக்குமல்ல, அப்போ இது என்னது? வியப்பு. இப்படி வரக்கூடியதான். சரியா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள தொடர்களின் வகையை கண்டறிந்து எழுதுக. முக்காலமும் உணர்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். இது என்னது? ஒரு செய்தியை இயல்பாக சொல்கிறாங்க. அப்போ அது என்னது? செய்தி தொடர். கடமையை செய் என்னது? ஏவல் பண்ணுறாங்க. அப்படி தானே? அப்போ இது என்னது வரும்? விளைவு தொடர். அப்போ இந்த 4 பாயிண்ட் நீங்கள் படித்து வச்சிங்கன்னா விளைவு தொடராக கண்டுபிடிச்சிடலாம். ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல். ஓகேவா? நெக்ஸ்ட் பாரதியார் பாடல்களின் இனிமை தான் என்னே. இந்த மாதிரி லாஸ்ட்டில் என்னது? இது ஆச்சரியக்குறி போட்டிருந்தாங்கன்னா அது என்னது? உணர்ச்சி தொடர். நெக்ஸ்ட் நீ எத்தனை புத்தகங்களை படித்திருக்கிறாய்? கொஸ்டின் மார்க் வந்தால் என்னது? அது வினா தொடர். ஓகே தானே? ஸோ இந்த மாதிரி தொடர்களை மாற்றி எழுதுகளையும் கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. சரியா? குரூப் 4 கேட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம சொல்ல முடியாது எப்படி எந்த நேரத்தில் குரூப் 2 குரூப் 1 கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம பார்த்து வச்சுக்கலாம். காடு மிகவும் அழகானது. இது என்னது? செய்தி தொடர். இதை உணர்ச்சி தொடராக மாற்றணுமா? எப்படி வரும்? என்னே காட்டின் அழகு. சரிதானா? நெக்ஸ்ட் அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே. இது என்னது வரும்? அச்சமா அப்படி தானே வரும்? அவலம் அந்த மாதிரி வரும் இல்லையா? ஸோ இப்போ இது வந்து என்னதுன்னா உணர்ச்சி தொடர். அப்போ இதை வந்து செய்தி தொடராக மாற்றும் பொழுது என்ன வரும்? பூனையின் காலில் அடிபட்டு விட்டது. அவ்வளோதான். அதிகாலையில் துயில் எழுவது நல்லது. இதை விளைவு தொடராக மாற்றணும். என்னது? அதிகாலையில் துயில் எழு. சரியா? அந்த மாதிரி கட்டளையாட்டும் சொல்லி முடிக்கிறது. நெக்ஸ்ட் முகில்கள் திரண்டால் மழை பெய்யும் அல்லவா. இது வந்து என்னது? கேள்வி தொடர். அப்படிதான் இதை செய்தி தொடராக மாற்றும்போது என்ன வரும்? முகில்கள் திரண்டால் மழை பெய்யும். நெக்ஸ்ட் காட்டில் புலி நடமாட்டம் உள்ளது. இது வந்து என்னது? செய்தி தொடர். இதை வினா தொடராக மாற்றும் பொழுது என்ன வரும்? காட்டில் புலி நடமாட்டம் உள்ளதா. அவ்வளோதான். சரியா? ஈஸியாக, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாலாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த தா இல்லை என்ன இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன வேர்டை நீக்கணும், இல்லது சேர்க்கணும். இந்த மாதிரி தான் வரும். சரியா?
நெக்ஸ்ட்டு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. அது ஆண்பால் பெண்பால் இந்த மாதிரிலாம் மாற்றணும். சரியா? இப்போ பாருங்கள், நட. ஆண்பாலை நம்ம என்ன சொல்லுவோம்? நடக்கிறான். பெண்பால்னா நடக்கிறாள். பலர்பால்னா என்னது? நடக்கிறார், இல்லைன்னு நடக்கிறார்கள் அப்படி வரும். ஒன்றன்பால்னா என்னது? நடந்தது. பலவின் பால்னா நடந்தன. சரியா? தன்மைனா என்னது? நடந்தேன். முன்னிலை அப்படின்னா என்ன வரும்? நடந்தீர். படற்கைனா அவன் நடந்தான். சரியா? இறந்த காலம்னா நடந்தான். நிகழ்காலம்னா நடக்கிறான். எதிர்காலம்னா நடப்பான். இது ஈஸி தானே, நீங்கள் படிச்சிருவீங்க. நெக்ஸ்ட்டு வினைமுற்று கொடுத்து வேர்ச்சொல் கேட்டாலும் உங்களுக்கு தெரியணும். நடக்கிறது, இதனுடைய வேர்ச்சொல் என்ன? நட. போனான், போ. சென்றனர், செல். உறங்கினாள், உறங்கு. வாழிய, வாழ். பேசினாள், பேசு. வருகனா என்ன வரும்? வருன்னு வராது, வான்னு வரும். சரியா? அதனுடைய வேர்ச்சொல் என்ன? வா. இது கேட்டிருக்காங்க. தருகின்றனர், இது என்னது? தா. பயின்றாள், பயில். கேட்டார், கேள். ஓகேவா? நெக்ஸ்ட் தமிழ் டு இங்கிலீஷ். பழங்குடியினர், ட்ரைப்ஸ். பழங்குடியினர், ட்ரைப்ஸ். சமவெளி, பிளெயின். பள்ளத்தாக்கு, வேலி. புதர், திக்கட். புதர், திக்கட். மலைமுகடு, ரிட்ஜ். வெட்டுக்கிளி, லோக்கஸ்ட். சிறுத்தை, லெப்பர்ட். சிறுத்தை, லெப்பர்ட். மொட்டு, பட். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம திருக்குறள் பார்க்கலாம். திருக்குறள் என்பது என்னது? நீதி நூல் மட்டும் இல்லாமல் ஒரு வாழ்வியல் நூலும் கூட. சரியா? நெக்ஸ்ட் நடுவு நிலைமை. தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். தக்கார்னா என்னன்னா நடுவு நிலைமை உடையவர். தகவிலர்னா நடுவு நிலைமை இல்லாதவர் என்பது அவரவர் அவரவருக்கு பின் எஞ்சி இருக்கக்கூடிய எச்சத்தால் காணப்படும். புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். சரியா? தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். அப்போ நடுவுநிலைமை உடையவரா இல்லை நடுவுநிலைமை இல்லாதவரா என்பது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புகழினாலும் பழியினாலும் அறியப்படும். நெக்ஸ்ட், சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோருக்கு அணி. தான் சமமாக இருந்து தன்னோட வைக்கக்கூடிய பொருட்களுடைய எடையை தராசு சரியாக காட்டும். அதே மாதிரி நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவது தான் யாருக்கு அழகு? சான்றோருக்கு அழகு. நடுநிலைமையுடன் சரியாக செயல்படுவது யாருக்கு அழகு? சான்றோருக்கு அழகு. அப்போ இந்த போல் என்பது வெளிப்படையாக அமைஞ்சிருக்கு. அப்போ இது என்ன அணி? உவமை அணி. ஓகே தானே? நெக்ஸ்ட், கூடா ஒழுக்கம். வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றும் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. அதாவது ஒரு நம்மளுடைய மனதை அடக்க முடியாமல் நம்ம மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த தவக்கோலம் எப்படின்னா, புலியின் தோலை போர்த்தி கொண்டு எனது பசு பயிரை மேய்வதற்கு சமமாக ஒப்பிட்டு சொல்கிறாங்க. சரியா? இது என்னது? வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. என்னது? புலியின் தோலை போர்த்து கொண்ட பசு பயிரை மேய்மா எங்கேயாவது இல்லை. அப்போ இல்லாததை சொல்கிறாங்க இல்லையா? அப்போ இது என்னது? தற்றுன்னு முடியுது. அப்போ இல் பொருள் உவமை அணி. இல்லாத ஒன்றை கூடுவது என்னது? இல் பொருள் உவமை அணி. ஓகேவா? கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். கனை கொடிது, அதாவது அம்பு கொடியதாக இருக்குது. ஆனால் அது எப்படி இருக்குது? நேராக இருக்குது. அப்போ நேராக இருந்தாலும் அம்பு கொடியதாக இருக்கிறது. யாழ் கோடு, அது எப்படி இருக்குது? வளைவுடன் இருந்தாலும் யாழுடைய கொம்பு நமக்கு என்னது? இனிமையான ஒரு இசையை தருகிறது, ஓசையை தருகிறது. அதே மாதிரி செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். அதுபோல் ஒரு மக்களுடைய பண்புகளை அவங்களுடைய தோற்றத்தை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அவங்க என்ன செயல் செய்கிறாங்களோ அதை வச்சு தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கனை கொடிது யாழ் கோடு செவ்விது ஆங்கு அன்ன வினைப்படு பாலால் கொளல். நெக்ஸ்ட்டு கல்லாமை. உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரணையர் கல்லாதவர். அதாவது கல்லாதவர் எப்படிப்பட்டவங்களாம்? கலர் நிலம் போன்றவங்க. கலர் நிலம் யாருக்காவது உபயோகமாக இருக்குமா? இல்லை. அதே மாதிரி நம்ம படிக்கலன்னு நினச்சிக்கோங்களேன், அவங்க உயிரோடு இருக்கிறாங்க, அதை தவிர அவரால் வேறு எந்த பயனும் இல்லை. நெக்ஸ்ட்டு, விலங்கொடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். என்ன சொல்கிறாங்கன்னா, கற்றவருக்கும் கல்லாதவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாடு எதுக்கு இணையானதுன்னா, மக்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு சமம். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? கல்லாதவர்களை விலங்கு கூட இந்த திருவள்ளுவர் ஒப்பிடுகிறார்.
நெக்ஸ்ட்டு குற்றம் கடிதல். வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை ஏரி முன்னர் வைத்தூறு போல கெடும். போல வந்திருக்கு. அப்போ இது என்ன அணி? உவமை அணி. சரியா? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை ஏரி முன்னர் வைத்தூறு போல கெடும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம மேலே ஏதோ ஒரு பழி வர மாதிரி இருக்குன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சிந்தித்து நம்மை காத்து கொள்ளாதவருடைய நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு வைக்கோல் போர் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் நெருப்பு வச்சா என்ன ஆகும்? எப்படியும் தீ பற்றிக்கும். அதே மாதிரி அது அழிந்து விடும். சரியா? அப்போ நம்ம பழி வரும் முன்னாடி சிந்தித்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும்னு திருவள்ளுவர் சொல்றாரு. தன் குற்றம் நீக்கி பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. அதாவது யாராக இருந்தாலும் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட இருக்க தப்பை கண்டுபிடிச்சி அதை நீக்கிட்டு அதுக்கு பின்னாடி மற்றவங்களுடைய குற்றத்தையோ மற்றவங்களுடைய தவறையோ நம்ம ஆராய்ந்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்னது? எந்த பழியும் வராது. நம்மளே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளே பொய் சொல்லி மாட்டோம். நம்மளே திருடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம திருடிட்டு மாட்டோம் அப்படின்னு சொன்னால் என்னது? நார்மலாக இருக்கிறத விட அதிகமான பழி சொற்கள் நம்ம மேலே விழும். நம்மளை இழிவாக நடத்துவாங்க. அதான் ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? தன் குற்றம் நீக்கி பின்பு பிறர் குற்றம் காண்கிற்பின் என் குற்றம் ஆகும் இறைக்கு. நெக்ஸ்ட் இடனறிதல். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடங்கண்ட பின் அல்லது. என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் பொருத்தமான ஒரு இடத்தை அறியாமல் எந்த செயலையும் நம்ம தொடங்கவும் கூடாது. என்னது? அதை பற்றி இகழவும் கூடாது. ஒரு இடத்தை பற்றி நமக்கு எதுவுமே தெரியலையா, அதை பற்றி நம்ம புகழவும் கூடாது, இகழவும் கூடாது. அதுதான் சொல்ல வராங்க. சரியா? இது மனிதர்களுக்கும் பொருந்தும். ஒரு மனுஷனை பற்றி எதுவுமே தெரியாமல் அவங்கள பற்றி நம்ம என்ன பண்ணக்கூடாது? புகழவும் கூடாது, இகழவும் கூடாது. நெக்ஸ்ட் கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. என்ன சொல்கிறாங்க? வலிமையான சக்கரத்தை கொண்ட ஒரு பெரிய தேர் இருக்குது, ஆனாலும் அது என்னது? கடலில் ஓட முடியாது. அதே மாதிரி கடலில் ஓடக்கூடிய அந்த கப்பல் தரையில் ஓட முடியுமா? முடியாது. அதே மாதிரி அவரவர்களுக்கு தம் இடங்களில் தான் என்னது? சிறப்பாக இருக்கும். அதை சொல்ல வராங்க. ஓகேவா? கடல் ஓடா கால்வல் நெடுந்தேர் கடல் ஓடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது என்னன்னா பிரிது மொழிதல் அணி. பிரிது மொழிதல் அணியோடைய டீட்டெயிலை நம்ம பிறகு பார்க்கலாம். சரியா? ஸோ இப்போ கடல் ஓடா வந்தாலே என்னது? பிரிது மொழிதல் அணி. ஏற்கனவே நம்ம இதனுடைய ஆசிரியர் நமக்கு தெரியும், திருவள்ளுவர். இவருக்கு நிறைய பெயர்கள் உண்டு. பெருநாவலர், முதற்பாவலர், நாயனார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர் நமக்கு தெரியும். பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூல்னு தெரியும். 107 மொழிகளுக்கு மேற்பட்ட இதில். நெக்ஸ்ட் இதில் 3 முப்பால் உண்டு. அறம்பொருள் இன்பம். அறத்துப்பால் அப்படின்னு சொல்லும்போது அதில் பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் அப்படின்னு 4 இயல்களை கொண்டிருக்கு. இது கேட்பாங்க. சரியா? அப்போ அறத்துப்பால என்னென்ன இயல்கள் இருக்குது? பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என 4 இயல்கள். பொருட்பாலில் அரசியல், அமைச்சியல், அங்கவியல் இருக்கும். இப்போ ஒளிபியல்னு சொல்கிறாங்க. சரி? அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் அப்படின்னு சொல்லிட்டு 3 இயல்கள் இருக்குது. இன்பத்து பாலில் களவியல், கற்பியல் அப்படின்னு 2 பால் இருக்குது. 2 இயல்கள் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் புக் பேக்கில் உள்ளது புகழாலும் பழியாலும் அறியப்படுவது எது? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் இல்லையா? நடுவு நிலைமை. பயனில்லாத களர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். வல்லுருவம் வன்மை கூட்டல் உருவம். நெடுமை கூட்டல் தேரினது நெடுந்தேர். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி எது? வருமுன்னர் என்ன? வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரி முன்னர் வைத்தூறு போல கெடும். போல இது உவமை அணி. கோடிட்ட இடத்தை நிரப்புக மாதிரியே திருக்குறள் கேட்பாங்க. சரியா? வலியில் நிலைமையான் வல்லுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மேய்ந்தற்று. நெக்ஸ்ட் விலங்கொடு டேஸ் மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர். நெக்ஸ்ட் சீர்களை முறைப்படுத்தி எழுதுகன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி வித்தியாசம் கொடுத்துருக்காங்க. யாழ்கோடு அன்ன கொழல் கனைக்கொடிது வினைப்படு பாலால் செவ்விது ஆங்க. அப்போ என்ன வரும்? கனைக்கொடிது யாழ்கோடு செவ்விது ஆங்கன்ன வினைப்படு பாலால் கொழல். ஓகேவா? ஸோ இதோட நம்மளுக்கு செகண்ட் யூனிட் முடிஞ்சிடுச்சு. சரியா? நல்லபடியாக படிங்க. ஆல் த பெஸ்ட்.